பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ நிதிஷ்குமாருடைய இந்த முடிவு எதற்காக? இந்தியா கூட்டணியில் தனக்கான முக்கியத்துவம் குறைக்கப்பட்டிருக்கிறது என்ற எண்ணத்தின் காரணமாகவா, அல்லது ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியினுடன் ஏற்பட்ட அந்த முரண் கருத்துக்கள் காரணமாகவா? ராஷ்டிரிய ஆர்ஜேடியோட அவருக்குள்ள கருத்து வேறுபாடு என்ன, அதாவது குடும்ப ஆட்சி போன்ற விஷயங்கள் அல்லது அல்லு பிரசாத்தோட குடும்பம் ஏதாவது அழுத்தம் கொடுத்ததா போன்ற விஷயங்கள்லாம் இதுவரை நமக்கு வெளியில் தெரியல. பட் ஆனால் இந்தியா கூட்டணியில அவருக்கான முக்கியத்துவம் போன வாட்டி அந்த கூட்டம் கூடும்போது மம்தா அவர்கள் நிதிஷ்குமாரை கொஞ்சம் சைட்லைன் பண்ணிட்டாங்கன்றதான் உண்மையான விஷயம். கார்கேவை இந்தியா கூட்டணியோட தலைவராக தேர்ந்தெடுத்ததன் மூலமாக நிதிஷ்குமாருக்கான ரோல் குறைக்கப்பட்டு விட்டது. ஸோ அவர் எதையோ ஒன்றை எதிர்பார்த்தார். இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் பிரகாசமாக கிடைக்கும் என்றால் அதில் தான் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்த்தார். அது இல்லைன்ற போது அவருக்கு ஒரு ஏமாற்றம் காத்திருந்தது. அதே சமயம் கர்பூரி தாக்கூருக்கு 100ஆண்டு விழாவை முன்னிட்டு பாரத ரத்னா கொடுத்தது அவர் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயமா இருந்தது. அதனால பாஜக பக்கம் அவர் தாவுகிறார். ஆனால் அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நிதிஷ்குமார் கை சுத்தமானவராக இருக்கலாம், அவர்கிட்ட ஒரு அரசியல் நேர்மை கிடையாது. கடந்த 15 வருஷத்துல அவருடைய அரசியல் வாழ்க்கையை எடுத்து பாத்தீங்கன்னா மாறி மாறி தான் முதலமைச்சர் ஆவதற்காக எப்படியெல்லாம் மாற வேண்டுமோ அப்படியெல்லாம் சடுகுடு விளையாடி கொண்டிருந்தார் நிதிஷ்குமார். அவருடைய பொலிட்டிக்கல் அரசியல் நேர்மை என்பது ஒரு கேள்விக்குறியாகிவிட்ட விஷயம். பொலிட்டிக்கல் டிசானஸ்டி தான் அவர்கிட்ட இருக்கு. மக்கள் இனிமேல் அவரை நம்ப மாட்டார்கள் என்பது என் கருத்து. திரு பிரியன், இப்போ இந்தியா கூட்டணியிலிருந்து தனக்கான முக்கியத்துவம் கொடுக்கல என்று பாஜகவிற்கு போயிருக்கிறார். ஆனால் அந்த முக்கியத்துவம் பாஜகவில் நிதிஷ்குமாருக்கு கிடைக்குமா? ஏன்னா கடந்த மாதம் வரைக்கும் பல்வேறு முரண் கருத்துக்களோடு இருந்த அவர்கள் பல சமரசங்களுக்கு பிறகு ஒன்றிணைந்திருக்கிறார்கள். இல்ல, அதாவது போன 2019 எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மத்திய பிரதேஷ்ல கமல்நாத்தோட கவர்மெண்ட்டை கவுத்துட்டு தான் தேர்தலை அனௌன்ஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பீகார்ல எதிர்கட்சி ஆளுகிற பீகார்லயே அவங்க எடுத்துட்டாங்க. பாஜக பின்னாடி இருக்கிற வரையே எல்லாமே சுமூகமாக போகும். ஏனென்றால் கவர்னர் பாஜக விருப்பப்படிதான் நடந்து கொள்வார். அதனால நிதிஷ்குமார் நடக்கிறது எண்ணி நடக்கும். ஆனால் அடிப்படையான விஷயம் பாஜக தரப்பிலிருந்து முழு ஒத்துழைப்பு அவருக்கு கிடைக்குமா என்பது கேள்விக்குறியான விஷயம். இப்போ தற்சமயத்துக்கு ஒரு சந்தர்ப்பவாத அரசியலாக இதை நான் பார்க்கிறேன். நிச்சயமாக தேர்தலில் நிதிஷ்குமாருக்கு சரியான பாடத்தை பீகார் மக்கள் கற்பிப்பார்கள் என்பது என் கருத்து. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன்.